பாகிஸ்தானில் 1970களில் அந்த நாடு ரகசிய அணு ஆயுத சோதனையை நடத்தியது. ஒரு இந்திய ரகசிய உளவாளியான அமன்தீப் சிங் பார்வையற்ற பாகிஸ்தானிய பெண் நஸ்ரீன் மற்றும் வழியில் ஒரு குழந்தையுடன் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நடத்தும் போது அதை அம்பலப்படுத்த வேண்டும் மற்றும் ஒரு துரோகியின் மகன் என்று அழைக்கப்படுவதன் களங்கத்தை அகற்ற வேண்டும். மிஷன் மஜ்னு விமர்சனம் 1970களில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் பகைமை பற்றிய ஸ்பை த்ரில்லர் சித்தார்த் மல்ஹோத்ரா தனது பாராட்டத்தக்க நடிப்பை ஷெர்ஷாவில் வெளியிட்டார். இது ஒரு சுவாரஸ்யமான நாடகத்திற்கான சரியான செய்முறையாகும், மேலும் மிஷன் மஜ்னு அதை வழங்குகிறது. இந்த கற்பனை கதையானது 1971 இந்திய பாகிஸ்தான் போரை தொடர்ந்து நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது மற்றும் பிந்தையது இரகசியமாக அணு ஆயுதங்களை உருவாக்கியது. ப்ரோஃபீல்டு ஏஜென்ட் அமன்தீப் சிங் சித்தார்த் மல்ஹோத்ரா பாகிஸ்தானில் தாரிக் என்று அழைக்கப்படும் தையல்காரராக வாழ்ந்து வருகிறார், நாட்டின் ரகசிய நடவடிக்கையை அம்பலப்படுத்தும் நோக்கத்துடன். அவர் பார்வையற்ற பெண்ணான நஸ்ரீனை ரஷ்மிகா மந்தனா திருமணம் செய்து கொண்டு ரகசியமாக இருக்கும் போது அவருடன் குடும்பம் நடத்துகிறார். திரைப்படம் அமன்தீப்பின் பணியை பின்தொடர்கிறது, ஏனெனில் அவரது தந்தை ஒரு துரோகி என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டதால் அவர் தொடர்ந்து அவமானங்களுக்கு ஆளானார். இந்த கதை ஒரு மேலோட்டமான குறிப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. சாந்தனு பாக்சி மிஷன் மஜ்னுவை அருமையுடன் வழிநடத்துகிறார், மேலும் அதை முழுவதுமாக வேகமாக நடத்துகிறார். அமன்தீப்பின் அட்டை படலம் ஊட்டி பெரிதாக தோன்றும் பல சமயங்களில் ஒருவரை இருக்கையின் நுனியில் வைத்திருப்பதையும் இயக்குனர் சமாளித்தார். 1970களின் பாகிஸ்தானின் சூழலும் சரியான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. தாரிக் எப்படி புதிரின் பகுதிகளை ஒன்றாக இணைத்து விரைவாக இணைப்புகளை உருவாக்கி சுறுசுறுப்புடன் செயல்படுகிறார் என்பது திறமையாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் படத்தின் சில அம்சங்கள் எவ்வளவு சுருக்கமாக உள்ளன என்பதை ஒருவர் கவனிக்காமல் இருக்க முடியாது. தாரிக் மிக எளிதாக தகவல்களை சேகரிக்கிறார், மேலும் சில தடயங்கள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்து அவர் எவ்வளவு எளிதாக மீட்கப்படுகிறார் என்பது விஷயங்களை மிகவும் வசதியானதாக தோன்றுகிறது. சித்தார்த் தாரிக் மற்றும் அமன்தீப்பாக சிறப்பாக நடித்துள்ளார், குறிப்பாக தீவிரமான காட்சிகளில். இருப்பினும் காமி பாகங்களில் அவர் முழுமையாக நம்பவில்லை. ரஷ்மிகா மந்தனா நஸ்ரீனின் பாகமாக தோன்றுகிறார், மேலும் அவரது நடிப்பு கவனிக்கத்தக்கது. துணை நடிகர்களில் குமுத் மிஸ்ரா ஜொலிக்கிறார். அவரது நடிப்பு சாக்ஸ் மற்றும் பிராக்கை பற்றி நிறைய எழுத வேண்டும், ஆனால் அது ஸ்பாய்லர்களை கொடுக்க வேண்டும். அமன்தீப்பின் ஜோடியாக ஷரீப் ஹஷ்மியும் குறிப்பிடத்தக்க நடிப்பை வெளிப்படுத்துகிறார். மிஷன் மஜ்னு அமன்தீப்பின் புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை மற்றும் தேசபக்தி ஆகியவற்றை பற்றியது. திரைப்படத்தில் நெஞ்சை துடிக்கும் தேசபக்தி எதுவும் இல்லை, மேலும் அது அம்பலப்படுத்தப்பட்ட ரகசிய நடவடிக்கையின் முன்மாதிரிக்கு உண்மையாகவே உள்ளது. வசனங்கள் கவனம் செலுத்த வேண்டியவை. உரையாசிரியர் உளவாளிகளை அப்னி மிட்டி சே துர் மிட்டி கே சிபாஹி என்று விவரிக்கிறார். மிஷன் மஜ்னு சில பகுதிகளாக பிடிக்கிறது, ஆனால் இது மிகவும் வசதியானது. இது கதையிலிருந்து விலகிச் செல்கிறது. சிறப்பாக இருந்தாலும் சில இடங்களில் ஆப்ஷன் நீட்டப்பட்டு திரைப்படத்தை ஃபார்முலாவாக தோன்றுகிறது. மொத்தத்தில் நுணுக்கங்களுக்குள் செல்லாமல் பார்த்தால் நீங்கள் அதை அனுபவி